தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி வேட்பாளர், படித்தவர், பண்புள்ளவர், ஒரு சிறந்த மருத்துவர், பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்து இன்று மக்களுக்காக பல சேவைகளை செய்து வருகிறவர், மிக 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 பின்தங்கிய சமுதாயத்தில் பிறந்தவர். அவர் நினைத்திருந்தால் இந்தியாவில் ஒரு பெரிய மாநிலத்தின் ஆளுநராக தொடர்ந்திருந்திருக்கலாம். ஆனால் அந்த பதவி எல்லாம் எனக்கு பெரிதல்ல. நான் என் தாய் மண்ணுக்கு வந்து சேவை செய்து என் தமிழ்நாட்டில் மக்களை நான் முன்னேற்றுவேன், அதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் பிரதமர் அவர்களே என்று பிரதமர் அவர்களை வலியுறுத்தி தாம் வகித்த அந்த ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து இங்கே தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து தமிழர்களுக்கு சேவை செய்த வருகை தந்திருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர், என்னுடைய அருமை சகோதரி மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த தேர்தல் பிரச்சாரத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி நிர்மல்குமார் அவர்களுக்கும், திரு மோகன சுந்தரம் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர்கள் தம்பி முத்துக்குமார் அவர்கள், வடிவேல் அவர்கள், ஜனார்தன் அவர்கள், சிவகுமார் அவர்கள் மற்றும் இங்கே மாவட்ட தலைவர் பச்சையப்பன் அவர்கள், சக்கரவாணி அவர்கள், மோகன் ராம் அவர்கள், ஏ எத்ராஜ் அவர்கள், கே எஸ் ஆர் ராம்குமார் அவர்கள், சேகர் அவர்கள், ராமு தேவர் அவர்கள், பகுதி செயலாளர்கள் வே உதயகுமார் அவர்கள், நாராயணன் அவர்கள், மணிவண்ணன் அவர்கள், சந்திர அவர்கள், குபேந்திரன் அவர்கள், சத்ரியகுமார் அவர்கள், கணேஷ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு சாய் சத்யன் அவர்கள், மரியாதைக்குரிய திரு லியோ சுந்தரம் மாமன்ற உறுப்பினர் அவர்கள், திரு முத்து மாணிக்கம் அவர்கள், திரு மாலா செல்வகுமார் அவர்கள், திருமதி மாலா செல்வகுமார் அவர்கள், திரு சோழநல்லூர் மோகன் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், இங்கே கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வெற்றி நிச்சயம் என்று முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். இதுதான் என்னுடைய முதல் தேர்தல் பரப்புரை இந்த நாடாளுமன்ற தேர்தலில். அதுவும் என்னுடைய அருமை சகோதரி மருத்துவர் தமிழிசை அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்தல் எனக்கு மிக்க மகிழ்ச்சி, பெருமையாக நான் கருதுகின்றேன். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. நான் சொன்னது போன்று மிகவும் பண்புள்ளவர், படித்தவர், ஒரு தைரியமான ஒரு பெண்மணி, பாரம்பரிய குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஐயா பெரியவர் குமரி அனந்தன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கும் மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரத்திற்கும் இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கின்றார். கடந்த ஆண்டு சகோதரி தமிழிசை அவர்களுக்கு பிறந்த தினம். ஆண்டுதோறும் அவர்களை நான் வாழ்த்துவேன். கடந்த ஆண்டு அவர்கள் ஆளுநராக இருந்த நேரத்தில், அவரை பிறந்த நாள் வாழ்த்துக்கிற நேரத்தில் அவருடைய தந்தை ஐயா பெரியவர் குமரி அனந்தன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை சந்திக்க அங்கே சென்ற நேரத்திலே தான் நான் கைபேசியிலே அவர்களை தொடர்பு கொண்டேன். உடனடியாக ஐயா பெரியவர் குமரி அனந்தன் அவர்களை கேட்டு, தமிழிசை அவர்களை கேட்டு, யாருமான்னு கேட்டார். இல்ல அன்புமணி பேசுறாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே போனை கொடு, என்கிட்ட அந்த போனை வாங்கி, அவங்க கிட்ட அந்த போனை வாங்கி, ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
அது பிறகு எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு, ஐயா இந்த மதுவை எப்படியாவது ஒழிச்சிடுங்க. வேற எதுவுமே சொல்லல. ஒரே வார்த்தை என்கிட்ட சொன்னார், அன்புமணி என்று சொன்னாலே ஐயா இந்த மதுவை ஒழிக்க எங்க மருத்துவமனையிலே படுக்கையில் இருந்து ஒரு வார்த்தை சொன்னோடு என் கண்ணெல்லாம் அப்படியே பல பல பலன்னு கண்ணீர் வந்துருச்சு. எனக்கு அழுத்துட்டேன் நான். எனக்கு ஒண்ணும் புரியல. இதுதான் உணர்வு. இந்த உணர்வால் தான் நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். என்னுடைய அருமை சகோதரி தமிழிசை அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். நல்ல ஒரு நேர்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழக மக்களை டெல்லிக்கு அனுப்புங்கள். கடந்த 5 ஆண்டு காலம் 38 பேரை அனுப்பினீர்களே, ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கிறதா? திமுகவை சார்ந்த 38 பேர், திமுக கூட்டணியை சார்ந்த 38 பேர் டெல்லிக்கு சென்றார்களே, அவர்களால் ஏதாவது ஒரு துரும்புக்கு பயன்பட்டார்களா தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு? ஒன்றும் கிடையாது. அந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். மீண்டும் தவறை செய்யாதீர்கள். தென் சென்னை என்று சொன்னாலே, சென்னை கூட விட்டுடுங்க, சென்னை என்று சொன்னால் டிசம்பர் மாதம் வந்தால் போதும், உங்களுக்கு ஒரு பயம் தானா வந்துடும். என்ன பயம் வந்துடும்? ஐயோ எப்படா வெள்ளம் வரப்போகுது, எப்படா தண்ணி வரப்போகுது. இந்த 2 கட்சிகளும் அந்த மழையை அப்படி உங்களுக்கு பயமுறுத்தி விட்டுட்டாங்க. மழை என்பது நமக்கு இயற்கை கொடுத்த வரம். வரம் அதை நம்ம பாதுகாக்கணும். அந்த மழையை நமக்கு கடவுள். ஆனா இந்த 2 கட்சியும் 57 ஆண்டு காலம் ஆட்சி செய்து அதை நமக்கு ஒரு சாபமாக மாற்றி விட்டார்கள். இந்த 2 கட்சிகளும் நமக்கு பயத்தை இந்த மழை மூலமாக இவர்கள் கொடுத்து விட்டார்கள். அதற்கு காரணமே வெள்ளம். வெள்ளத்தை தடுக்க முடியாது, ஆனால் வெள்ளத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தடுக்கலாம். You cannot prevent floods, but you can prevent damage done by the floods. அப்படி இவர்கள் செய்தார்களா? இவர்களுக்கு செய்வதற்கு இவங்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்கிறதா? தொலைநோக்கு சிந்தனை இருக்கிறதா? தொலைநோக்கு பார்வை இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள் தமிழக மக்களே, சென்னை மக்களே, குறிப்பாக தென் சென்னை மக்களே. இங்கே பக்கத்தில் இருப்பது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இந்தியாவிலே எந்த நகரத்துக்கும் இல்லாத ஒரு வரம் சதுப்பு நிலம், மார்ஷ் லேண்ட். 1967 திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது இந்த பள்ளிக்கரணையிலே இருந்தது 12,500 ஏக்கர். இந்த சதுப்பு நிலம் சென்னையிலே, சென்னை அருகில் உள்ள காஞ்சி மாவட்டத்தில் எவ்வளவு மழை பெய்தாலும் சரி, இந்த சதுப்பு நிலம் அப்ப இந்த மழையை உறிந்து கொள்ளும். எங்கேயுமே வெள்ளம் ஏற்படாது. ஆனால் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தவுடன் 67 இருந்து இன்று வரை எவ்வளவு தெரியுமா மிச்சம் விட்டிருக்கிறாங்க? இந்த இடத்த 2000 ஏக்கர், 12,500 ஏக்கர் இவங்க ஆட்சிக்கு வந்த நேரத்தில் இன்னைக்கு 2000 ஏக்கர், 10,500 ஏக்கரை அழித்து விட்டார்கள், ஒழித்து விட்டார்கள். நம்முடைய இயற்கை வரத்தை, வளத்தை அழித்து விட்டார்கள். இன்னும் இந்த கட்சியிலே நம்ப வேண்டுமா? இந்த கட்சிகள் தொடர வேண்டுமா? முற்றுப்புள்ளி வையுங்கள். அதற்காகத்தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். போதும், இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். 26 சட்டமன்ற தேர்தலிலே ஒரு மாற்று அரசியலை, ஒரு மாற்று அரசை கொண்டு வர இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள். இது மிக மிக முக்கியமானதாக நான் கருதுகின்றேன். இந்த வெள்ளம் வருவதற்கு 2015 உங்களுக்கு தெரியும், அப்பயும் வெள்ளம் வந்தது. அப்பொழுது நான் உங்களிடம் ஊராக வந்து சொன்னேன், பரப்புரை வழங்கினேன், பிரச்சாரம் செய்தேன். நாம் விரும்பும் சென்னை என்று ஆவணம் தயாரித்து அன்று நான் எச்சரிக்கை கொடுத்தேன், இன்னும் 10 ஆண்டுகளில் இதைவிட ஒரு பெரிய வெள்ளம் வரும் என்று சொன்னேன். 8 ஆண்டுகளில் வந்துவிட்டது. இன்றும் நான் சொல்கின்றேன், கடந்த ஆண்டு வந்த வெள்ளம் அதை விட ஒரு பெரிய வெள்ளம் 5-6 ஆண்டுகள் வர இருக்கிறது. இது போன்ற இன்னும் இந்த 2 கட்சிகள் ஆட்சியை தொடர்ந்தால் மிகப்பெரிய இழப்பு உங்களுக்கு வரும். அதனால்தான் நான் கேட்கின்றேன், இந்த மாற்றத்தை இந்த தேர்தலிலே கொண்டு வாருங்கள். இவரை விட ஒரு சிறந்த ஒரு உறுப்பினர் உங்களுக்கு கிடைப்பார்களா? அது மட்டுமல்ல, அருமை சகோதரி
தமிழிசை அவர்கள் வெற்றி பெற்றால் உறுதியாக ஒரு கேபினெட் அமைச்சர். நினைத்து பாருங்க, இந்த தொகுதி ஒரு அமைச்சர் தொகுதி. உங்களுக்கு எது வேண்டும்னாலும் அங்கிருந்து பெற்று தருவார். இவர்கள் இரு கட்சிகளும் நம்பி இனி பிரயோஜனம் கிடையாது. ஒன்று திமுக, அடுத்தது அதிமுக. அதிமுக எதை வைத்து தேர்தல் பரப்புரை செய்கிறார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்கின்றார்களா, இல்ல தேசிய கட்சி இருக்கிறதா? அதிமுகவுக்கு நீங்கள் வாக்களித்தால் அவர்கள் எங்கே செல்வார்கள்? எங்கேயும் ஆளும் கட்சி கிடையாது, அங்கேயும் ஆளும் கட்சி கிடையாது. பிறகு எதற்கு அவர்களுக்கு உங்களுடைய வாக்கை வீணளிக்காதீர்கள். எங்களுக்கு வாக்களியுங்கள். உறுதியாக பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக இந்திய பிரதமராக வெற்றி பெறுவார். அப்பொழுது அருமை சகோதரி தமிழிசை அவர்கள் நேரடியாக உரிமையாக பிரதமரிடம் கேட்டு, என் தொகுதிக்கு இதை செய்யுங்கள், தமிழ்நாட்டிற்கு இதை செய்யுங்கள் என்று உரிமையாக தைரியமாக கேட்கக்கூடியவர் அருமை சகோதரி தமிழிசை அவர்கள். அவருக்கல்லவா நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அல்லது திமுகவுடைய இப்ப இருக்கின்ற உறுப்பினர் அவர்கள் நீங்கள் யாராவது பார்த்திருக்கிறீர்களா? வந்தார்களா? இங்கே இப்ப வருவார்கள். தேர்தல் நேரம் ஆகிவிட்டது. வாக்குக்காக இங்கே வருவார்கள், உங்களை சந்திப்பார்கள். அமைச்சர்கள் வருவார்கள், உடன் வருவார்கள், எல்லாம் வருவார்கள். தேர்தல் முடிந்தவுடன் சென்று விடுவார்கள். வெள்ளம் 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 நினைத்து பாருங்கள். எனக்கெல்லாம் அப்படியே சொல்ல முடியல. வேற என்ன பேசிட்டு போறேன். அவ்வளவு கோபமா இருக்கு. குறிப்பாக சென்னை வாக்காளர் மீது எனக்கு கோபம் தான். தகுதியான கூட்டணியை தேர்வு செய்யுங்கள், தகுதியான உறுப்பினர்களை தேர்வு செய்யுங்கள். ஏதோ சும்மா சின்னத்துக்காக மட்டும் வாக்களிக்காதீர்கள், கொள்கைக்காக வாக்களியுங்கள். அருமை முதலமைச்சர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் எங்கள் ஐயாவை விமர்சனம் செய்தார்கள். என்ன அது? என்ன? மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதி கொள்கை உடையவர். அவர் எப்படி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி செல்கலாம்? 1999 கலைஞர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி செல்லலையா? 5 ஆண்டு காலம் நீங்க மத்தியில் ஆட்சி பிஜேபி நடத்தலையா? ஒரு சிலர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வேற கொள்கை, பிஜேபிக்கு வேற கொள்கை. நான் கேட்கிறேன், திமுக காங்கிரசுக்கும் ஒரே கொள்கையா, இல்ல காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரே கொள்கையா? கேரளாவில் ராகுல் காந்தி அங்க வயநாட்டில் போட்டியிடக்கூடாதுன்னு கம்யூனிஸ்டுக்காரங்க கொதிச்சு எழுந்து சண்டை போடுறாங்க. சிவசேனாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரே கொள்கையா? அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரசுக்கும் ஒரே கொள்கையா? இல்ல மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் காங்கிரசுக்கு ஒரே கொள்கையா? இல்லையே. எல்லாம் கூட்டணி சேர்கிறார்கள், தேர்தல் கூட்டணி. இது கொள்கை கூட்டணி கிடையாது. கொள்கை வேறு, லட்சியங்கள் வேறு. ஆனால் ஒருபொழுதும் பாட்டாளி கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுடைய சமூக நீதி கொள்கையை ஒரு துளியும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இது வரலாறு. எங்கள் கட்சியினுடைய துவக்கமே சமூக நீதிக்காகத்தான். அது ஒரு எண்ணளவும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி. 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1வது இணைந்தோம். UPA 1 இருந்து 2004 இருந்தோம். அந்த UPA 1 காமன் மினிமம் புரோகிராம் என்று கொண்டு வந்தார்கள். அதில் ஐயா அவர்கள் ஒன்றுதான் கேட்டார்கள். அதில் இந்திய அளவிலே இதர பிற்படுத்த மக்களுக்கு OBCக்கு 27 விழுக்காடு கல்வியிலே இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என ஒன்றுதான் முன்வைத்தார்கள். அந்த யோசனை முன்வைத்தார்கள். அதில் சேர்த்துக் கொண்டார்கள் காமன் மினிமம் புரோகிராம் CPA. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 27 விழுக்காடு OBCக்கு இடஒதுக்கீடு மத்திய அரசு கொண்டு வரவில்லை. அப்பொழுது ஐயா அவர்கள் அந்த UPA மீட்டிங்கில் கலந்து கொண்டு சோனியா அம்மையார் அவர்கள் தலைமையிலே அந்த கூட்டத்திலே எழுந்து நின்று கோபமாக சொன்னார், மேடம் சோனியா அவர்களே, நாங்கள் இன்று கூட்டணி விட்டு வெளியேறுகிறோம். காரணம், நீங்கள் OBC 27 விழுக்காடு இடஒதுக்கீடு கல்வி நிலையில் கொண்டு வர மறுக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். உடனடியாக அந்த அம்மா பயந்துட்டு, இல்ல இல்ல உட்காருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உட்காருங்க, மாலையில மீண்டும் சந்திக்கலாம். மாலையில மீண்டும் ஒரு கூட்டம் நடக்கிறது, UPA கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்திலே முடிவு செய்து, அந்த கூட்டத்தில் என்ன முடிவு? அடுத்த ஆண்டிலிருந்து இந்தியாவிலே OBC 27 விழுக்காடு கல்வி நிலையங்களிலே இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வந்தது. அதை பார்த்து பிறகு சோனியா அம்மையார் அவர்கள் ஐயாவை பார்த்து, டாக்டர் ராமதாஸ் are you happy? ஐயாவை பார்த்து மகிழ்ச்சியா இப்பொழுது கேட்கின்றார்கள். இதுதான் எங்களுடைய ஐயா அவர்கள். எங்கே சென்றாலும் எங்களுடைய கொள்கையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டோம்.
பாரத பிரதமர் அவர்களும் ஐயா அவர்களும் சேலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவ்வளவு நட்பு, அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு. வந்த எவ்வளவு பேர் நான் நேரம் வந்து ஐயாவை கட்டி பிடிச்சுக்கிட்டேன். இது முதல் முறை கிடையாது, இது மேடையில் மட்டும் கிடையாது. ஐயாவை அழைத்து ஐயாவும் நானும் சேர்ந்து பிரதமரை சந்தித்திருக்கணும். அவர் இல்லத்திலே அதே போன்றுதான் அரவணைப்பு. வெளியில மேடையில் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு முறையும் சந்திக்கின்ற நேரத்தில் பிரதமர் அவர்கள் ஐயா எப்படி இருக்கிறார், ப்ளீஸ் கன்வே ரிகார்ட்ஸ் டு, உடம்பு நல்லா பார்த்து சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் அவர்கள் ஒரு பக்கம். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றவர்கள் கொள்ளை எடுத்து நாட்டை சுரண்டி சுரண்டி கொள்ளை எடுத்திருக்கிறார்கள். பிரதமர் அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் வலியுறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார், சாதிவாரி கணக்கெடுப்புக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ எதிரான கொள்கை. இப்போ காங்கிரஸ் நான் கேட்கிறேன், காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவில் 1947 காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுதந்திரத்துக்கு பிறகு. இப்ப நான் சொல்றது கடந்த 77 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்த நமக்கு. இந்த 77 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் 60 ஆண்டுகள் ஆட்சி செய்து வருகிறது இந்தியாவை. இந்த 60 ஆண்டு காலத்தில் ஏதாவது நீங்கள் ஒரு முறையாவது இந்தியாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தீர்களா? நான் கேட்கின்றேன், இதை ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸை கேளுங்கள் இந்த கேள்வியை. திடீரென்று ராகுல் காந்தி கடந்த ஆண்டு அறிவிக்கின்றார், நாங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால், வரப்போவது கிடையாது, அது வேற, நாங்கள் இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று. ராகுல் காந்தி சொன்ன காரணம் எது தெரியுமா? எதற்காக சொன்னார் தெரியுமா? மத்திய பிரதேச தேர்தல், ராஜஸ்தான் தேர்தல், சத்தீஸ்கர் தேர்தல், இந்த தேர்தல் ஓபிசி வாக்குகள் பெறுவதற்காகத்தான் அந்த அறிவிப்பு அறிவித்தார்கள். அதன் பிறகு அப்படியே அடங்கிட்டார். நான் சொல்றேன், பிஜேபி இதுவரை எங்கேயாவது வெளியில நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இல்லை, இதைத்தான் ஐயா அவர்கள் பிரதமரை அவர்களை வலியுறுத்தி சொல்லி நிச்சயமாக இதை கொண்டு வருவார். ஐயா கொண்டு வருவார். அந்த பக்குவம் ஐயாவுக்கு இருக்கிறது. எப்படி நான் உறுதியாக சொல்கின்றேன் தெரியுமா? ஐயா அவர்கள் சேலத்திலே பேசுகின்ற நேரத்தில் சொன்னார், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே மிக மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று சொல்லியிருக்கிறார். The most senior leader in the NDA மருத்துவர் ஐயா என்று சொல்லியிருக்கின்றார் பிரதமர் அவர்கள். அப்படிப்பட்ட மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டின் பிரச்சனை, இந்தியா பிரச்சனை, நிச்சயமாக எங்களால் அதை செய்ய முடியும். அதற்காகத்தான் இந்த கூட்டணிக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. திமுகவை போன்ற கிடையாது. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்னென்ன போய் சொன்னார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நகை கடன் தள்ளுபடி செய்வோம். ஏமா ஏதாவது பண்ணாங்களாமா? அவங்கள நம்பி எத்தனையோ லட்சம் தாய்மார்கள் 5 பவுன் பேங்க்ல வச்சாங்க. அப்புறம் வெற்றி பெற்றாங்க திமுக. காத்துட்டு அந்த நகையும் போயிடுச்சு, ஏமாத்திட்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து செய்வோம் என்று திமுக சொன்னார்கள். ரத்து பண்ணாங்களா? பாவம், இந்த பிள்ளைங்களாம் படிச்சு பாவம், கடனை வாங்கி படிச்ச பிள்ளைங்களா பாவமா இருக்குது, ஏமாற்று. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயத்தை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். ஏதாவது ஒரு விவசாயியோட கடனை தள்ளுபடி சொன்னாங்களா? ஏமாத்து வேலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே வாரத்தில் நீட்டை ரத்து பண்ணுவோம். எவ்வளவு பெரிய ஒரு மோசடி அது, எவ்வளவு பெரிய ஒரு மோசடி அது. அதன் பிறகு மீண்டும் தேர்தலில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து பண்ணுவோம். இப்போ மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து பண்ணுவோம். இன்னும் ஒரு 50-60 வருஷம் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அது வரைக்கும் இருக்க மாட்டாங்க அவங்க. அது வேற. ஏன்னா இந்த வசனம் திருப்பி கேட்டுட்டு இருக்கிறோம். உங்களுக்கே அலிப்பா இல்லையா, சலிப்பா இல்லையா? மக்களுக்கு ஒரு சலிப்பு வரணும். அதன் பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் 80 விழுக்காடு தமிழர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம், சட்டம் கொண்டு வருவோம். எங்க கொண்டு வந்தீங்களா? இல்லையே. இப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மின் கணக்கை எடுப்போம். எவ்வளவு பெரிய ஏமாற்றல் எடுத்தாங்களா? 3 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது மாதம், இது பாட்டாளி மக்கள் கட்சியின் யோசனை. உங்க மின்சார கட்டணம், வீட்டு கட்டணம் மாசம் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 விழுக்காடு உங்களுடைய மின் கட்டணம் குறையும். 40 விழுக்காடு.
ஆனா என்ன நடந்திருக்கு தெரியுமா? கடந்த 2 ஆண்டு காலத்திலே 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய துரோகம்! மின்சாரத்துறை கடந்த ஆண்டு மட்டும் 25,000 கோடி ரூபாய்க்கு கூடுதல் வரி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. 25,000 கோடி யார் பணம்? உங்க பணம். காலமா நீங்க மின் கட்டணம் 1,500 ரூபாய் கட்டினவங்க இன்னைக்கு 2,500 ரூபாய், 5,000 ரூபாய் கட்டினவங்க இன்னைக்கு 12,500 ரூபாய். ஆனா இவங்க சொல்றது நாங்க மின் கட்டணத்தை குறைப்போம். பால் விலை ஏறி போச்சு, வீட்டு வரி 2 மடங்கு, குடிநீர் வரி 3 மடங்கு, குடிக்கிறது தண்ணி கிடையாது. இப்படியெல்லாம் ஏமாற்றி ஏமாற்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் புரிந்து கொண்டார்கள். நிச்சயமாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டுவார்கள். இங்கே நம்ம தென் சென்னை மட்டுமில்லை, தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அது உறுதியது, அது உறுதியது. திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் மக்கள். இங்கே நிர்வாகம் இல்ல, நிர்வாகம் ஸ்தம்பிப்பு. தமிழ்நாட்டு நிர்வாகம் நின்று போயிடுச்சு. முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஏன் தெரியல தெரியுமா? முதலமைச்சர் சுத்தி ஒரு 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. என்ன பொறுத்திருக்கும் அவர்கள் அமைச்சர்கள் கிடையாது, அவர்கள் வியாபாரிகள், வணிகர்கள். தமிழ்நாட்டில் நிர்வாகம் என்ற பெயரிலே வணிகம் நடந்து கொண்டிருக்கிறது, வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. There is no administration in Tamil Nadu. There is only business. எவ்வளவு கொடுப்ப? இந்த நீ எடுத்துக்கோ. சுத்தி இருக்கிற விளைநிலங்களை எல்லாம் பெரிய பெரிய முதலாளிகளிடம் தாரவாத்து கொடுத்து, நம்முடைய இயற்கை வளங்கள் எல்லாம் அழித்து, நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் அழித்து, ஊழல் ஊழல் ஊழல், எங்க பார்த்தாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் ஊழல். 2 துறை மட்டும்தான் தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறது. ஒன்னு டாஸ்மார்க், இன்னொரு துறை கிடையாது. கஞ்சா, போதை, அபின், காக்கேன், ஹெரோயின். அமெரிக்காவில் என்ன கிடைக்குதோ அதோட அதிகமா தமிழ்நாட்டில் கிடைக்குது. தமிழ்நாடு பேரை மாத்தி கஞ்சா நாடா மாத்திடலாம். அந்த நிலை தான் இன்னைக்கு இருக்குது. எங்களுக்கு ஆதங்கம். நானும் கத்தி 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 3 ஆண்டு காலம் கத்திட்டு இருக்கிறேன். ஐயா நடவடிக்கை எடுங்க ஐயா, இந்த இளைஞர்கள் நாசமாகி கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் வாழ்க்கை காப்பாத்துங்க. இல்ல இந்த நிலை தொடர்ந்தால் ஒரு பக்கம் கஞ்சா, இன்னொரு பக்கம் போதை பொருட்கள், ஒரு பக்கம், ஒரு பக்கம் மது. அது இல்லாம இடையில ஆன்லைன் கேம்பிளிங், மும்முனை தாக்குதல் இருந்து இளைஞர்களை காப்பாற்றி இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மனித வளம் இருக்காது. மனித வளம் இல்லை என்றால் தமிழ்நாடு முன்னேறாது. நம்முடைய இளைய மனித வளம் முன்னேறாது. பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இல்ல. ஏன்? இந்த மதுவும் கஞ்சாவும். நம்முடைய தமிழிசை அவர்களுடைய தந்தை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் 70 ஆண்டு காலமாக மதுவை ஒழிப்போம் ஒழிப்போம் என்று நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயாவுடைய எத்தனை போராட்டங்களில் கலந்திருக்கின்றார்கள். அவருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள். இந்த மாற்றம் தான் வருகின்ற அடுத்த தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் நடக்கும். இதுதான் அடித்தளம். அப்படிப்பட்ட பாரம்பரிய குடும்பத்தில் வந்தவர் தான் தமிழிசை அவர்கள். நேற்று ஒரு டிவியில் பார்த்தேன், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரை. எந்த ஊருன்னு தெரியல எனக்கு. அதுல கும்பலா நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ கும்பல்ல இருந்து இந்த டாஸ்மாக் கடையை மூடுங்க, டாஸ்மாக் கடையை மூடுங்கன்னு கத்தினாங்க. அவருக்கு கேட்கல. என்னன்னு கேட்டார். இல்ல இந்த டாஸ்மாக் கடையை மூடுங்க. டாஸ்மாக் கடை மூடணுமா அப்படின்னு கேட்டார் அவர். ஆமாங்க மூடுங்க. அவர் பதில் சொன்னார் என்ன தெரியுமா? 2016 கலைஞர் ஆட்சியில் கலைஞர் அப்போ தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என்று சொன்னோம். அப்போ முதலுக்கு கொண்டு வருவோம் சொன்னோம். நீங்க யாரும் ஓட்டு போடல. என்ன மாதிரி பதில் பார்த்துலாம். 2016 இவங்க மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டாங்களா? மதுவிலக்கை நீங்கள் வெற்றி பெற்றால் மதுவிலக்கை உடனடியாக கொண்டு வருவோம் சொன்னாங்களா? அந்த கூட்டத்தை பார்த்து நீங்க ஓட்டு போடலன்னு சொல்ற.
கூட்டத்தில் நாங்க போட்டோம் கூட்டிட்டு வந்த கூட்டம் தானே அதெல்லாம். அப்போ மக்கள் இவருக்கு வாக்களிக்கவில்லை என்றால் இவர்கள் கொள்கையை மாற்றிக் கொள்வார்கள். இதான அர்த்தம். ஐயா அவர்கள் 44 ஆண்டு காலம் ஒரே கொள்கை பிடிப்புடன் மது விலக்கு, மது ஒழிப்பு என்று இருக்கிறார்கள். இது தேர்தலுக்காகவோ வாக்குக்காகவோ கூட்டணி எதுவும் கிடையாது. இதனால எங்களுக்கு எவ்வளவு இழப்பு. ஆனாலும் அதை மீறி பிடிப்புடன், கொள்கை பிடிப்புடன் இருப்பது மருத்துவர் ஐயா அவர்கள். நீங்க சட்டையை மாத்திர மாதிரி உங்க கொள்கையை மாத்திக்கிறீங்க. தமிழ்னு ஆட்சிக்கு வந்தீங்க, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. அதை வச்சுதான் ஆட்சிக்கு வந்தீங்க. இன்னைக்கு எங்கேயாவது தமிழ் இருக்கா தமிழ்நாட்டில்? இந்தியாவிலேயே ஒரே மாநிலத்தில் தாய்மொழி பேசாமல் பட்டம் வாங்கலாம். எந்த மாநிலம்? சாபக்கேடு தமிழ்நாடு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் பேசாமல் பட்டம் பெறலாம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். எங்க இருக்கு தமிழ்? ஒரே ஒரு தமிழ், நம்ம கிட்ட இருக்கிற தமிழ் தான். தமிழ் இசை. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் 2-3 கூட்டம் இருக்கு. நான் இதை விட்டா இன்னும் 1 மணி நேரம் பேசுவேன். எனக்கு அவ்வளவு மனசுல அவ்வளவு இருக்கு, ஆதங்கம் இருக்கு. ஏன்னா 2 கட்சியும் நாசப்படுத்தி சின்னாபின்னமாக்கி விட்டார்கள் தமிழ்நாட்டை. சின்னாபின்னமாக்கி விட்டார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு மேடையில் எங்க கிட்ட கூட்டணியில் இருந்தாங்க, நாங்க இடஒதுக்கீடு கொடுத்தோம், துரோகம் பண்ணிட்டாங்க. என்ன உங்ககிட்ட எழுதி கொடுத்துட்டோமா? நாங்க துரோகம் பண்றது என்ன? யாரு துரோகம் பண்ண? உங்க கூட்டணியில் இருந்தா நாங்க தியாகிகள், கூட்டணியில் இல்லைன்னா நாங்க துரோகிகளா? என்ன நாங்க துரோகம் பண்ணோம் உங்களுக்கு? 2019 நாங்க வந்துதான் நீங்க முதலமைச்சர் ஆனீங்க. நாங்க 2019 உங்க கூட இல்லைன்னா அன்னைக்கே உங்க ஆட்சி காலாவதி ஆயிட்டு முடிஞ்சு போயிருக்கும். எங்களால தானே 2 ஆண்டு காலம் நீங்க முதலமைச்சரா இருந்தீங்க. 10 அம்ச கோரிக்கையை நாங்கள் கேட்டோமே. அந்த 10 அம்ச கோரிக்கையை ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் 10.5 விழுக்காடு என்ன வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு நாங்கள் கேட்டோமே. அந்த 10 அம்ச கோரிக்கையை தான் நாங்கள் கேட்டோம். 2 ஆண்டு காலம் என்ன செய்தீர்கள் நீங்கள்? 2 ஆண்டு காலம். அந்த 2 ஆண்டு காலத்தில் எத்தனை முறை நான் உங்களை சந்தித்தேன். எதற்கு? வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று. கொடுத்தீர்களா? பார்க்கலாம். அந்த ஒரு வார்த்தை கத்துக்கிட்டாங்க. ஐயா அவர்கள் உங்களை எத்தனை முறை சந்தித்தார்? அப்பயும் பார்க்கலாம். பிறகு நாங்கள் ஒரு முடிவு செய்தோம். சட்டமன்ற தேர்தல் வருகிறது, பரவாயில்லை, தேர்தல் எங்களுக்கு பெரிதில்லை. எங்களுடைய ஐயா அவர்களுடைய 42 ஆண்டு காலம் உழைப்பு, 200 பேர் உயிர் தியாகம், லட்சக்கணக்கான மக்களுடைய தியாகம், சிறைக்கு சென்று வழக்குகள் இன்றும் இருக்கிறது. இத்தனை போராட்டம் எதற்கு? சமூக நீதிக்காக. இது ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. இது அப்படிப்பட்ட சமூக நீதிக்காக அந்த தேர்தலில் நாங்கள் சமரசம் செய்தோம். என்ன? எங்களுக்கு இடங்கள் பெரிதில்லை, எங்களுடைய நோக்கம் சமூக நீதி, இடஒதுக்கீடு என்று. தேர்தல் நெருங்க பிறகு கடைசி நாள்ல எங்க 4 மணிக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 12 மணிக்கு சொல்ற. என்ன சொல்றாரு? இவ்வளவுதான் சீட்டு கொடுப்போம், கையெழுத்து போட்டா நாங்க சட்டம் கொண்டு வருவோம். எவ்வளவு இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஆனா எனக்கு மனசுல இருந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு பாதம். இதெல்லாம் வெளியில சொல்றேன்னா என்னென்னமோ நடக்கும். இப்படிதான் கொடுத்தார் அவர், அறமுறையா கொடுத்தார். மனசே கிடையாது கொடுக்கறதுக்கு அவருக்கு. வேற வழி இல்லையே. இந்த இடஒதுக்கீடு 10.5 விழுக்காடு 1 மாதத்துக்கு முன்பு கொடுத்திருந்தார்னா இன்னைக்கு உயர்நீதிமன்றமும் அதை ரத்து செஞ்சிருக்காது. தேர்தல் அன்னைக்கு 2 மணி நேரத்துக்கு முன்பு கொடுத்தனால்தான் உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. சிறையை ரத்து பண்ணிட்டாங்க. சரி, நீங்க கொண்டு வந்த சட்டம் தானே அது. நீங்க கொண்டு வந்த சட்டத்தை ரத்து பண்ணிருக்கிறாங்க. நீங்க மீண்டும் அந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஏதாவது ஒரு வார்த்தை எங்கேயாவது சொன்னீங்கன்னா நீங்க உங்களுக்கு உண்மையிலே உணர்வு இருந்திருந்தால் நீங்க கொண்டு வந்த அந்த சட்டம், ரத்து பண்ண சட்டத்தை மீண்டும் அரசு கொண்டு வர வேண்டும் என்ற எங்கேயாவது நீங்க பேசுனீங்களா? இல்ல உங்களை சார்ந்த அமைச்சர்கள் பேசினார்களா? உங்களை சார்ந்த அமைச்சர்கள் 5 பேர் வன்னியர் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அவர்களாவது ஏதாவது பேசினார்களா? இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று இல்ல.
பிறகு எதை வைத்து நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டோம் என்று? நீங்கள் தான் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டீர்கள். இன்னும் எவ்வளவு பேசிட்டு போனா, ஆனா அது நேரம் கிடையாது இப்போ. அதனால இப்போ நம்முடைய நேரம். உங்கள் வாக்குகளை வீணாக்காதீர்கள். தமிழக மக்களே, சென்னை மக்களே, தென்சென்னை மக்களே, உங்கள் வாக்குகளை வீணாக்காதீர்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் வாக்குகளை வீணாக்கி இருக்கிறீர்கள். 38 திமுக உறுப்பினர்களை தேர்வு செய்து உங்கள் வாக்கு இன்னைக்கு வீணாகி இருக்கிறது. 38 பேரும் டெல்லியில போய் அங்க பெஞ்ச் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான், ஒன்னும் பண்ணல, ஒரு துளியம் பண்ணல. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு எல்லா முன்னேற்றம் கொண்டு வருவோம். இப்ப மெட்ரோ போகுது. மோடி அவர்கள் வந்த பிறகுதான் மெட்ரோவே வந்திருக்கு தமிழ்நாடு. இதுக்கு முன்பு வந்துச்சா? இல்ல. இது போன்ற முன்னேற்றங்கள் எவ்வளவு நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம். வெள்ளம் 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 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் மாதம் வந்தா பொட்டி படக்கை எடுத்துக்கிட்டு எங்கேயோ மொட்டை மாடிக்கு போயிடணும். 3 நாள் 4 நாள் ஐயா ஹெலிகாப்டர் சோரியா சோரியா, எங்கேயாவது போட்ல வந்து கொடுப்பாங்களாயா? இதுதான் உங்களுடைய நிலை. அப்புறம் நாங்க போட்ல வந்து ரொட்டி கொடுப்போம், குழந்தைகளுக்கு பால் கொடுப்போம், குடிக்கிற தண்ணி கொடுப்போம். திருப்பி அடுத்த டிசம்பர் ஆனா அதே தான் நடக்கும். நீங்களும் பொறுத்து பொறுத்து பாப்பீங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? 6000 ரூபாய் நான் உனக்கு கொடுக்குறேன். நீங்களும் ஓ 6000 ரூபாய் அதை வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நீங்க மறந்துடுவீங்க. அவ்வளவுதான். இந்த கூத்து 2 வாரம் கூத்து, அவ்வளவுதான். அவங்க காசு கொடுக்குற வரைக்கும் தான் கூத்து. அந்த 6000 ரூபாய் அடுத்த 3 நாள் எங்க இருக்கும்? டாஸ்மார்க்ல இருக்கும். அவ்வளவுதான். பெண்களுக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுக்கிறோம். அந்த 1000 ரூபாய் எங்க இருக்கும்? அடுத்த நாள் எங்க இருக்கும்? வீட்டுக்காரன் பிடிங்கி டாஸ்மார்க்ல இருக்கும். டாஸ்மார்க்கு இலக்கு வச்சிருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, இந்தியாவில் உலகத்தில் எந்த அரசும் இலக்கு வைக்காது. குடிக்கிறதுக்கு இலக்கு. அமைச்சர் சொல்றாரு, இந்த ஆண்டு கடந்த ஆண்டு 44,000 கோடி ரூபாய் வருமானம், அடுத்த ஆண்டு எப்படியோ 50,000 கோடி. வெக்க கேடியா, அதெல்லாம் வெக்க கேடியா. நீ கல்விக்கு நீ இலக்கு வை, சுகாதாரத்துக்கு நீ இலக்கு வை, விவசாயத்திற்கு நீ இலக்கு வை, விவசாய உற்பத்திக்கு நீ இலக்கு வை. ஆனால் குடிக்கிறதுக்கு இலக்கு வைக்கிற ஒரே அரசு இந்தியாவின் உலகத்திலே திமுக அரசு தான் இருக்கும். சாராயத்தை வைத்து நீங்க பிழப்பு நடத்துறீங்க. சாராய முதலாளிகள் தான் பக்கத்து தொகுதியில் நிற்கிறார். சாராய முதலாளி தான் அரக்கோணம் தொகுதியில் நிற்கிறார். சாராய முதலாளி தான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நிற்கிறார். அப்போ எந்த நிலைக்கு நீங்க இன்னைக்கு திமுகவை நம்புவீங்க? போதும், நம்பியது போதும். ஒரு மாற்றத்தை இந்த தேர்தலிலே தமிழக மக்கள் கொண்டு வர வேண்டும் வேண்டும் வேண்டும். என்னுடைய அருமை சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தாமரை சின்னத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் அவருக்கு வாக்களித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி தாருங்கள் தாருங்கள் தாருங்கள். நன்றி.